நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மாவரன் 2.0 டெஸ்ட் நம்பர் 1 வந்து எல்லோரும் வந்து எழுதியிருப்பீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் கீ வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து நம்ம ஃப்ரீயாக தான் வந்து ரன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராமில் தான் வந்து ஃப்ரீயாக வந்து நமக்கு கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அப்கமிங் டெஸ்ட் வந்து யாருக்காச்சும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷெடியூல் வந்து நம்ம அதிலே அப்டேட் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து நம்மளுடைய சேனல்லே அப்டேட் பண்ணுவோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான ஷெடியூலும் அதை ஃபாலோ பண்ணி வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா? சரி வாங்க பார்க்கலாம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ கூற்று 1 கூற்று 2 பாருங்கள். கூற்று 1 பாருங்கள். இலக்கணம் என்பது மொழியை பற்றிய அறிவியல் ஆகும். கூற்று 2 பாருங்கள். இலக்கணம் என்பது 4 வகைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. இங்கே 5 வகைப்படும் வரணும். ஸோ அடுத்து பாருங்கள். இடைக்காலத்தில் எழுத்து சொல் இலக்கணம் பற்றி கூறிய நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நன்னூல். அடுத்து பாருங்கள். அணி இலக்கணத்திற்கு புகழ்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தண்டி அலங்காரம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நன்னூல் பிரித்து எழுதுக. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நன்மை ப்ளஸ் நூல். அடுத்து பாருங்கள். கூற்று 1 கூற்று 2 பாருங்கள். நன்னூல் 5 இலக்கணங்களையும் கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூற்று 2 பாருங்கள். நன்னூலின் எழுத்து சொல் 2 இலக்கணம் மட்டுமே கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1,2 ரெண்டுமே வந்து சரிதான். அடுத்து பாருங்கள். பாவனந்தி முனிவரின் தந்தை வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சன்மதி. அடுத்து பாருங்கள். யாருடைய வேண்டுதலால் பாவனந்தி முனிவர் நன்னூல் ஏற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சீயகங்கன். அடுத்து பாருங்கள். படித்தார் என்ற சொல்லின் வேர்ச்சொல் தருக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி படி. அடுத்து பாருங்கள். உடைத்தல் என்னும் சொல்லின் வினையச்சம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 9வது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உடைத்து. அடுத்து பாருங்கள். அகர வரிசைப்படுத்த கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான அகரவரிசை அமைப்பு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா அகரவரிசை கொடுத்துருக்காங்க. 11வதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். தமிழ் எழுத்து இலக்கணம் எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. 12வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 12. அடுத்து பாருங்கள். எழுத்திலக்கணத்தின் புறத்திலக்கணம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 13வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பதம். அடுத்து பாருங்கள். எழுத்திலக்கணத்தில் அகத்திலக்கணம் எத்தனை பிரிவு கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க. 14வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 10. அடுத்து பார்த்திங்கன்னா சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கூற்று 1 பாருங்கள். ஒலி வேறுபாடுகளே வெவ்வேறு எழுத்துக்கள் தோன்ற காரணமாக ஆகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா 2வது கூற்று பாருங்கள். மொழிக்கு ஒலி வரி ஆகிய இரு வடிவங்கள் உள்ளது. மொழிக்கு ஒலி வரி ஆகிய இரு வடிவங்கள் உள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸோ 15வதுக்கு வந்து ஆப்ஷன் சி ரெண்டுமே வந்து சரிதான். அடுத்து பாருங்கள். இறந்தார் என்பதன் வேர்ச்சொல் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 16வதுக்கு வந்து சி இற. வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கட்டளை சொல்லாக வரணும். அடுத்து பார்த்திங்கன்னா தண்டி அலங்காரம் பிரித்து எழுதுன்னு கேட்டிருக்காங்க. 17வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தண்டி ப்ளஸ் ஆப்ஷன் பி தண்டி ப்ளஸ் அலங்காரம். அடுத்து பாருங்கள். சார்பெழுத்து வகையில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. உயிர்மை, முற்றாயுதம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ இது எல்லாமே வந்து சார்பெழுத்துடைய வகை தான். ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள். உயிரும் உடம்புமாம் 30 முதலே என்று கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 19வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நன்னூல். அடுத்து பாருங்கள். உரனுடை பிரித்து எழுதுகன்னு கேட்குறாங்க. 20வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உரன் ப்ளஸ் உடை. அடுத்து பாருங்கள். முன்னுடை பிரித்து எழுதுகன்னு கேட்குறாங்க. 21வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி முன் ப்ளஸ் உடை. அடுத்து பார்த்திங்கன்னா உள் என்று பிரித்து எழுதுக. 22வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ உள் ப்ளஸ் 1. அடுத்து பாருங்கள். சொற்றுணை பிரித்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. 23வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சொல் ப்ளஸ் துணை. அடுத்து பார்த்திங்கன்னா சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க. 24வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 10. அடுத்து பாருங்கள். தவறான இணை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சார்பெழுத்துக்களுடைய எண்ணிக்கை. ஸோ 25வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அதுதான் வந்து தப்பாக இருக்குது. அடுத்து பாருங்கள். சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 369. அடுத்து பாருங்கள். சார்பெழுத்துக்களின் எண்ணிக்கை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 27வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எழுத்து பிறக்கும் இடத்தில் தவறானதுன்னு கேட்குறாங்க. 28வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி நாக்கு.
அடுத்து பாருங்கள் சேர்த்து எழுதுக கல் ப்ளஸ் பொடி என்ன வரும்னு கேட்குறாங்க. 29வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கற்பொடி. அடுத்து பாருங்கள் சேர்த்து எழுதுக எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நான் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ 30வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எந்தமிழ்னா. அடுத்து பாருங்கள் மெல்லெழுத்துக்கள் பிறக்கும் இடம் வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 31வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மூக்கு. அடுத்து பாருங்கள் ஊ ஊ ஓ ஓ ஔ இதழ் குவிவே என்று கூறும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 32வதுக்கு பி நன்னூல். அடுத்து பாருங்கள் மேல்வாயை நாக்கு நுனியானது தடவை டேஷ் ஆகிய எழுத்துக்கள் பிறக்கும் கேட்குறாங்க. ஸோ 33வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். அடுத்து பாருங்கள் ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தலை. அடுத்து பார்த்தீங்கன்னா தவறான இணை வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 35வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அதுதான் பார்த்தீங்கன்னா தப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா 36வது பாருங்கள் சரியான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 36வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து பார்த்தீங்கன்னா இதழ் குவிதலால் உருவாகும் எழுத்தில் இங்கே வந்து சரியானது அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரிங்களா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பார்த்திங்கன்னா பதம் எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க. 2 வகைப்படும் பகுபதம் பகாபதம். ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் எத்தனை இது வந்து நமக்கு தெரியும். ஆப்ஷன் ஏ 42. அடுத்து பாருங்கள் உயிர் வர்க்கத்தில் வரும் ஓரெழுத்து ஒரு மொழி எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. 40வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 6. அடுத்து பாருங்கள் ஓரெழுத்து ஒரு மொழி எண்ணிக்கையில் தவறாக பொருந்தியது வந்து எதுன்னு கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டி. ஸோ 2ல் எது போட்டிருந்தாலுமே வந்து உங்களுக்கு ரைட்டு தான். நீங்கள் வந்து அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் சரியான கூற்று வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பதம் பகுபதம் பகபதம் என இருவகை உண்டு. பதம் இருவகையை நன்னூல் கூறுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 42வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரெண்டுமே வந்து சரிதான். அடுத்து பாருங்கள் தனிக்குறில் பதம் எத்தனை உண்டு அப்படின்னு கேட்குறாங்க. 43வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2. அடுத்து பாருங்கள் எகர வர்க்கத்தில் வரும் ஓரெழுத்து ஒரு மொழி எண்ணிக்கை வந்து எத்தனைன்னு கேட்குறாங்க. 44வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1. அடுத்து பாருங்கள் பகா பதங்கள் 2 எழுத்துக்கள் முதல் டேஷ் எழுத்துக்கள் வரை அமையும் கேட்குறாங்க. 45வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 7. அடுத்து பாருங்கள் பகாபதத்துடன் பொருந்தாதது வந்து எதுன்னு கேட்குறாங்க. 46வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள் கீழ் உள்ளவற்றில் பகுபதம் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. 47வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தற்படம். அடுத்து பாருங்கள் தவறான ஒன்று எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி தான் வந்து தப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. 49வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள் 50வது பாருங்கள் பெயர் பகுபதம் வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 50வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பொன்னன். அடுத்து பார்த்திங்கன்னா நடிகர் என்பது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 51வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தொழில் பகுபதம். அடுத்து பார்த்திங்கன்னா தவறான இணை இது கேட்குறாங்க. ஸோ 52வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து பார்த்திங்கன்னா உரு தவ நனி தவ என்பது என்னன்னு கேட்குறாங்க. 53வதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ உரி பகாபதம். அடுத்து பாருங்கள் பொருந்தாத ஒன்று எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி உரைமொழி. அடுத்து பார்த்திங்கன்னா 55வது பகுபதம் பகாபதம் ஆகிய இரண்டிலும் ஒரே சொல் ஒரு பொருளை மட்டும் குறித்து வருவது டேஷ் எனப்படும் கேட்குறாங்க. 55வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தனிமொழி. வால் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று எதுன்னு கேட்குறாங்க. 56வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வால்தான். அடுத்து பாருங்கள் 57 படி என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அலையும் பெயர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 57வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி படித்தார். அடுத்து பார்த்திங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 58வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும். இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல். அடுத்து பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றோட ஆக்குதல். ஸோ 59வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும். அடுத்து பார்த்திங்கன்னா 60வது கொஸ்டின் அதே தான் சொற்களை ஒருங்குபடுத்தி எழுதுறது தான். ஸோ 60வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 61வது பாருங்கள் தனிமொழி உடன் தொடர்பு இல்லாதது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 61வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. 62வது பாருங்கள் பொருந்தாத ஒன்று எதுன்னு கேட்குறாங்க. 62வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி
அடுத்து பாருங்கள், கீழே உள்ளவற்றில் பொதுமொழி எது அப்படின்னு கேட்குறாங்க. 63வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 8. இலக்கண போலியுடன் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. 64வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், தஞ்சாவூர் என்பதன் மறு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 65வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தஞ்சை. அடுத்து பாருங்கள், யார் அந்த இந்த எண் என்ன என்பவை டேஷ்ன்னு கேட்குறாங்க. 66வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மருவ. அடுத்து பாருங்கள், பசும்பு என்னும் மருந்து பொருளை பெயர் சொல்லாதது என சொல்லுதல் டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 67வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி குழுவுக்குறி. மண் பொன் என்பது என்னன்னு கேட்குறாங்க. 68வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பெயர் இயற்சொல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளி என்பதை குறிக்காத சொல் கேட்குறாங்க. 69வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், அரண் அரி கடினம் சலம் என்பது டேஷ்ன்னு கேட்குறாங்க. 70வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வடச்சொல். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு. ஸோ 71வதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 72வது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 72வதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் ஏ வரும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 73வதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 73வதுக்கு ஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா 74. ஸோ 74வதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும். ஸோ 75வது. ஸோ 75வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 76. ஸோ 76க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா 77வதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா ஆப்ஷன் சி வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 78வதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரணும். 79வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ 80வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 81வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 82வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 83வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 84வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 85வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 86வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 87வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 88வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 89வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 90வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து நம்ம ஜிஎஸ் பார்க்கலாம். முகவரை நம்ம கொடுத்துருந்தோம். அதில் முகவரியை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்படாமல் இருக்கலாம். அந்த கொஷின்ஸில் பார்த்திங்கன்னா முகவரியை பற்றி நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், முகவரையில் அரசியலமைப்பின் முகவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு தெரியும். ஆப்ஷன் சி ஒரு முறை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அரசியலமைப்பின் முகவரையின் எந்த அம்சத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி முன்னிலைப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 92வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி குடியரசு. அடுத்து பாருங்கள், பின்வரும் எந்த வழக்கில் முகவரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 93வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. கேஸ் இந்த பாரதி வழக்கு 1973 நடந்திருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். முகவரியை நாடாளுமன்றத்தில் எளிய பெரும்பான்மை மூலம் திருத்தலாம். அடுத்து பாருங்கள், முகவரி அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஏற்றப்பட்டது. ஸோ மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 94வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ரெண்டுமே தவறு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 95வது பாருங்கள், பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். கூற்று 1 பாருங்கள், 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் முகவரி ஒரு முறை திருத்தப்பட்டது. அதன் பின்னர் அதை திருத்துவதற்கான எந்த மசோதாவும் அறிமுகப்படுத்தப்படவில்லை. கூற்று 2 பாருங்கள், முகவரி அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகும், ஆனால் மற்ற பகுதிகளை சாராமல் எந்த சட்டப்பூர்வ விளைவையும் கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கண்ட கூற்றுகளை பொறுத்தவரை பின்வருவனவற்றில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 95வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, 2 சரி. அடுத்து பார்த்திங்கன்னா 96வது பாருங்கள், பின்வருவனவற்றில் முகவரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று அழைத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ 96வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. என்.ஏ. பால்கிவாலா.
அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் பின்வரும் எந்த சொல் குறிப்பிடப்படவில்லைன்னு கேட்குறாங்க. 97வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உழைப்பு. அடுத்து பாருங்கள், 98வது பாருங்கள், இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்களின் மனம் பின்வருவனவற்றில் எதில் பிரதிபலிக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ 98வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முகவரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 99வது பாருங்கள், பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் முகவுரையுடன் தொடங்கும் முதல் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அரசியலமைப்பு சட்டம் அதன் அதிகாரத்தை அரசியலமைப்பு சபையிடமிருந்து பெறுகிறது என்று முகவுரை கூறுகிறது. மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூட்டுகளில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. 99வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1,2 அல்ல, ரெண்டுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100வது கொஷின் பாருங்கள், முகவுரையை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். முழு அரசியலமைப்பும் இயற்றப்பட்ட பிறகு முகவுரை இயற்றப்பட்டது. அடுத்து பாருங்கள், 42வது திருத்தச் சட்டத்தின் மூலம் மதச்சார்பற்ற என்ற சொல் முகவுரையில் சேர்க்கப்பட்டுள்ளது. மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஸோ 100வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 44வதுன்னு கொடுத்துருங்க, 42வதுன்னு வரணும். அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் பின்வரும் எந்த நீதி முன் வைக்கப்படவில்லை. ஸோ 101வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், 102 பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் எது முகவுரையின் பங்கை துல்லியமாக பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 102வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. முகவுரை அரசியலமைப்பின் கொள்கைகளை முன்வைக்கிறது மற்றும் அதன் அதிகாரத்தின் ஆதாரங்களை குறிக்கிறது. அடுத்து பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை இல்லைன்னு கேட்குறாங்க. 103வது பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், KM முன்ஷி எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 104வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அரசியலமைப்பு வரைவுக்குழு. அடுத்து பாருங்கள், பெருபாரி வழக்கு எந்த ஆண்டு தொடர்பானதுன்னு கேட்குறாங்க. 105வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1960. அடுத்து பாருங்கள், மதச்சார்பற்ற என்பதன் உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 106வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அரசாங்கத்தின் பார்வையில் அனைத்து மதங்களும் சமம். அடுத்து பாருங்கள், 107வது இந்திய அரசியலமைப்பில் சமூக சமத்துவம் என்பதன் அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. 107வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சமூகத்தின் அனைத்து பிரிவுகளுக்கும் சம வாய்ப்புகள். அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் முகவரை அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று பின்வருவனவற்றில் யார் கூறினார்கள் கேட்குறாங்க. 108வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எர்னஸ்ட் பார்க்கர். அடுத்து பாருங்கள், சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெருபாரி வழக்கில் உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் முகவுரையை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என்று கூறியிருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது பாருங்கள், கேசவானந்த பாரதி வழக்கில் அரசியலமைப்பின் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று உச்ச நீதிமன்றம் கூறியிருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 109வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ ரெண்டுமே சரிங்க. அடுத்து பாருங்கள், 110வது பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை மொழி டேஷ் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 110வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முகவுரை மொழி ஆஸ்திரேலியா. சரிங்களா, முகவுரை எந்த நாட்டிலேருந்து வாங்கினான்னு கேட்டாங்கன்னா அமெரிக்கா. அடுத்து 111வது பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இந்த சொற்றொடருடன் தொடங்குகிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 111வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்திய மக்களாகிய நாம். அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேதி கேட்குறாங்க. 112வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 26 நவம்பர் 1949. அடுத்து பாருங்கள், 113வது முகவுரையில் உள்ள பின்வரும் எந்த கொள்கைகள் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை வலியுறுத்துகின்றன. 113வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சகோதரத்துவம். அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த வரலாற்று ஆவணத்தின் செல்வாக்கை பிரதிபலிக்கிறது. 114வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அமெரிக்க அரசியலமைப்பு. அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் பின்வரும் வரிசைகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துருப்போம். 115வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், 116வது பாருங்கள், அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது 26/1/1950 அன்று இந்திய குடியரசின் சரியான அரசியலமைப்பு நிலை என்னவாக இருந்தது. ஸோ 116வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒரு இறையாண்மை கொண்ட ஜனநாயக குடியரசு. 117வது பாருங்கள்,
இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் எத்தனை வகையான நீதிகள் கூறப்பட்டுள்ளன? 117வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3 வகையான நீதிகள். அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் சோஷியலிஸ்ட் என்ற சொல் எந்த திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 42. அடுத்து பாருங்கள், இந்தியா ஒரு குடியரசு என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. 120வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அனைத்து விஷயங்களிலும் இறுதி அதிகாரம் மக்களே. அடுத்து பாருங்கள், 121 முகவரியை ஏற்றிய முதல் நாடு அமெரிக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா 122வது பாருங்கள், கூற்று பாருங்கள், நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் முகவரி அமைக்கப்பட்டது. காரணம், நேரு முகவரியின் சிற்பி என்று அழைக்கப்படுகிறார். 122வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. 123வது பாருங்கள், 1976ஆம் ஆண்டு முகவரியில் சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு கொடுத்துருக்காங்க. 123வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3மே வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆண்டு தெரியணும். பெருபரி வழக்கு 1960, கேசவனந்த பாரிக்கு 1973. ஸோ இந்திய அரசியலமைப்பு நடைமுறை 1950. எல்ஐசி வழக்கு 1995, 60, 1973, 50, 1995. ஸோ 124வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், 125வது பாருங்கள், முகவரியில் இடம்பெற்றுள்ள நீதிகள் எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது? 125வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரஷ்யா. 126வது பாருங்கள், இறையாண்மை தொடர்பான வழக்குகளில் தவறாக பொருந்தியது எதுன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கேசஸ்லாம் பார்த்துக்கோங்க. இறையாண்மை தொடர்பான வழக்கு இதில் எது தப்பாக மேட்சாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. 126 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் தப்பாக இருக்குது. 1975. இந்த இயர்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வழக்குகள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், 127 முகவரியின் நோக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பாகும் என கூறிய மினர்வா வழக்கு நடந்த ஆண்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1980. அடுத்து பாருங்கள், ஸோ முகவரி இந்திய அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி என்று கூறிய வழக்கு கேட்குறாங்க. ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொன்னது எல்ஐசி வழக்கு 128க்கு டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 129 முகவரி இந்திய அரசியலமைப்பின் ஜாதகம் என்று கூறியவர் கேட்குறாங்க. ஸோ 129வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கேஎம் முன்சி. அடுத்து பாருங்கள், எங்களது நீண்ட நாள் சிந்தனையையும் கனவையும் உள்ளடக்கியது முகவரி என்றவர் கேட்குறாங்க. 130வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி. அடுத்து பாருங்கள், கூற்று காரணம், கோபர் நிக்கோலஸ் போலந்து நாட்டைச் சேர்ந்தவர். இவர் புவி மைய மாதிரியை கண்டறிந்தார். காரணம். ஸோ 131வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து பாருங்கள், சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னு கேட்குறாங்க. 132வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரெண்டுமே சரி தான். 133 பாருங்கள், பூமியின் இயங்கும் வேகம் என்னென்னு கேட்குறாங்க. 133வது ஏ 30 km/h வினாடி. அடுத்து பாருங்கள், சூரியன் பற்றி சரியான கூற்றை தேர்வு செய்யுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 கூற்றுகள். சூரியன் ஒரு நடுத்தர அளவுடைய விண்மீன். அடுத்து பாருங்கள், மிக அதிக வெப்பமுள்ள சுழன்று கொண்டிருக்கக்கூடிய திடப்பந்து ஆகும். 3/4 பகுதி ஹைட்ரஜன் வாயுவாலும் 1/4 பகுதி ஹீலியம் வாயுவாலும் நிரம்பியுள்ளது. அதிக அழுத்தத்தில் ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஹீலியம் அணுக்களாக மாறுகின்றன. எது சரியான கூற்று அப்படின்னு தான் கேட்குறாங்க. 134வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. 135வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் தவறு. ஸோ அடுத்து பாருங்கள், வெள்ளிக்கோள் பற்றி தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 136வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வடக்கு அல்லது தெற்கு திசையில் கீழ்வானத்தில் தெரியும். அதுதான் தப்பு. அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் பாருங்கள். கூற்று பாருங்கள், காணிமீடு என்ற நிலவு தான் சூரிய மண்டலத்திலேயே மிகப்பெரிய நிலவாகும். காரணம், காணிமீடு வியாழனின் துணைக்கோள் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 137வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அடுத்து பாருங்கள், 138 ஹாலி வால்வின் மீன் எந்த ஆண்டு மீண்டும் தோன்றும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 138வது பார்த்திங்கன்னா
ஆப்ஷன் சி 2062. சரியான இணை வந்து எதுன்னு கேட்குறாங்க. 139வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. எல்லாம் பார்த்தீங்கன்னா நாசா வந்து நமக்கு தெரியும் அமெரிக்கா, யுஎஸ்ஏ வந்து ஐரோப்பா, ஜாக்ஸா வந்து ஜப்பான். ஸோ இதுதான் வந்து சரியாக இருக்குது. செரஸ் என்பது என்னன்னு கேட்குறாங்க. அது வந்து சிறுகோள். 140க்கு வந்து டி. அடுத்து 141வது பாருங்கள். மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் வந்து கேட்குறாங்க. 141வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, டிசம்பர் 22. எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும் கேட்குறாங்க. 142வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சனி. அடுத்து பாருங்கள். தவறான ஒன்று வந்து எதுன்னு கேட்குறாங்க. 143வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. மற்றதெல்லாம் வந்து குறுகோள்கள். அடுத்து பாருங்கள். கூற்று காரணம் பாருங்கள். செவ்வாய் கோளினை ஆராய இந்தியா மங்கள்யான் விண்கலத்தை அனுப்பியது. செவ்வாய் ஆராய்ந்த நாடுகளின் வரிசையில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து கூற்று வந்து சரி, ஆனால் காரணம் வந்து தவறு. 144வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து 145 பாருங்கள். புவி சூரிய குடும்பத்தில் டேஷாவது பெரிய கோள்னு கேட்குறாங்க. 145வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 5. அடுத்து பாருங்கள். அரசியலமைப்பின் முகவரை யாருடைய ஆட்சி காலத்தில் திருத்தப்பட்டது. 146வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இந்திரா காந்தி. அடுத்து பாருங்கள். 147 முகவரை பற்றி பண்டிட் தாகூர்தாஸ் பார்க்கவர் எவ்வாறு கூறினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 147வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. பார்த்துக்கோங்க. பண்டிட் தாகூர்தாஸ் பார்க்கவர் வந்து முகவரை பற்றி எப்படிலாம் சொல்லியிருக்காருன்னு, விலை மதிப்பற்ற பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஊன்றுகோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அணிகலன் அளவுகோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனைத்துமே வந்து சரிதான். அடுத்து பாருங்கள். ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தை எப்போது உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 148வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, டிசம்பர் 13, 1946 தான் வந்து ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்கன்னா குறிக்கோள் தீர்மானத்தை வந்து உருவாக்கியிருப்பார். அடுத்து பாருங்கள். முகவரை எந்த ஆண்டு திருத்தப்பட்டது. இது எல்லாமே தெரிஞ்சது தான். 149வது பார்த்தீங்கன்னா ஏ, 1976. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அடுத்து பாருங்கள். நேருவின் குறிக்கோள் தீர்மானம் எப்போது அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 150வது வந்து ஆப்ஷன் சி, ஜனவரி 22, 1947. ஸோ அவ்வளோதான் வந்து நீங்கள் டெஸ்ட் 1க்கான ஆன்சர் கீ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கும். ஸோ உங்களுடைய ஸ்கோர் லெவல் பார்த்திங்கன்னா 150க்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய நேம், எந்த டிஸ்ட்ரிக் அண்ட் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ டெஸ்ட் 1 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டெஸ்ட்டு 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ப்ளஸ் வந்து எப்போ டெஸ்ட்டு என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு உடனே வந்து வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து எல்லா அப்டேட்டும் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து கொடுப்போம். ப்ளஸ் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி வந்து நீங்கள் வந்து படிச்சிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? Thank you.